13 வயது சிறுமி, ஓகே, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமியை கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அந்த சிறுமி வந்துட்டு ஃப்ரெண்டோட பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து நிற்கும் போது ஒரு மயக்க மருந்து வந்து ஜூஸில் கலந்து கொடுத்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்னும் 3 பேருக்கு வர சொல்லி அதுக்கப்புறம் 5 நாளில் 3 ஹோட்டல்ஸ் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கின்றது. இது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி எல்லாமே இப்போ பேசப்படுது. இதே மாதிரி ஒரு 12 வயது ஒரு குழந்தை அகைன் ஒரு சிறுமி தான் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, சிசிடிவியை வச்சு ட்ராக் பண்ணி இங்கே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே குழந்தைய என்ன பண்ண ஏதுன்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் குழந்தைய தூக்கி போட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ரோட தான் அந்த குளத்தில் தூக்கி போடப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த மைண்ட் செட் பார்க்கணும்ல, அந்த இன்டென்ஷன் பார்க்கணும்ல. IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகங்கா நகர் ராஜஸ்தானில் நடந்திருக்கக்கூடிய 13 வயது சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமை இது கடந்த 2-3 நாட்களாக உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். என்ன நடந்தது, இப்போ அந்த கரண்ட் கேஸில் என்ன மாதிரி விஷயம் போயிட்டுருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் கூட தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். வணக்கம். வணக்கம். நிறைய கேசஸ் டெய்லி கேள்விப்படுறீங்க. எவ்வளவு வந்து போக்சோ ஆக்ட் வந்தாலும் இந்த வன்கொடுமை நிற்கலை. 13 வயது சிறுமி, என்ன நடந்தது? எஸ், ஆக்சுவலி நம்ம இந்த போக்சோ அதை பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், இல்லைனா அகெயின்ஸ்ட் விமன் பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், ரெஸ்பெக்ட் ஆஃப் இந்த இடம் அந்த இடம்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த போக்சோ கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஜாஸ்தி கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம முன்னாடிலாம் வந்து ஒரு விமன் ரேப்பு, கேங் ரேப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தாண்டி இன்றைக்கி குழந்தைங்களே வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயம்தான் இந்த ராஜஸ்தானில் நடந்த ஒன்று. இதுலேயும் என்ன அப்படின்னா மாறிய தகவல்கள் இந்த இடத்துல இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, சரி, ஒரு விஷயம் என்ன நம்ம கிளாரிட்டி இது பண்ணணும் அப்படின்னா, எஸ் அந்த குழந்தை உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா பீப்புள் வந்துட்டு அது வீடியோ சர்க்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன்னா நம்ம இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்போம், எப்பயோ யாரோ ஒருத்தர் மிஸ் ஆயிருப்பாங்க. மிஸ்ஸிங்குன்னு நமக்கு தொடர்ந்து நம்ம சின்ன குழந்தையில பார்த்ததெல்லாம் இப்போ வரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கேஸில் நேஷனல் விமென்ஸ் கமிஷனும் உள்ளே வந்திருக்காங்க. வந்து அவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது தவறுதலாக வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணாலோ இல்லை சர்க்குலேட் பண்ணாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் எல்லாரும் இங்கே தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விக்டிம் யாராக இருந்தாலும் அவங்களோட ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். தட் டு போக்சோ கீழே எந்தவித குழந்தையோடைய நேம்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வந்து வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் போக்சோ கீழே சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இல்லையா அந்த ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணதுக்காக அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்துட்டு குழந்தை வந்துட்டு பேசினதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறதும் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அது வந்து பண்ணவே கூடாத ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்குது. ஒன்று இதில் இன்னொன்று அடுத்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் இந்த 13 வயது சிறுமி, ஓகே, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமியை கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. 3 ஹோட்டல் இடம் மாற்றி கூட்டு பாலியல் பார்க்குறவங்களுக்கு கூகுள் எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேரை கையில் கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அடிக்கிறாங்கன்றது ஒரு புறம் இருந்தாலும் பாஷையை தாண்டி எல்லாரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன நடந்தது? எஸ், இப்போ வரைக்கும் அதில் ஒரு 19 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. போலீஸ் வந்து அவங்களையும் வந்து இப்போ இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒன்று என்ன அப்படின்னு வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம்னா, ஐ திங்க் ஒரு ஜூன் 18 அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு இதில் என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வந்ததாக இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த டைம்லனே பார்த்தோம் அப்படின்னா போன மாதத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சிறுமியோட ஃப்ரெண்டோட இதுலேயும் நிறைய மாறியான தகவல்கள் இதுலேயுமே இருக்குது. ஓகே, பட் நமக்கு இது வரைக்கும் காவல்துறை தரப்புலேருந்து சொன்னப்பட்ட தகவல் எது வருது அப்படின்னா, அதுலயும் 2 விதமான விஷயங்கள் இருக்கு. இன்னும் நமக்கு எதுவுமே முழுமையாக தெரிய வரல. ஒண்ணு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த சிறுமி வந்துட்டு ஃப்ரெண்டோட பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, ஓகே, போயிட்டு வந்து நிற்கும் போது
அந்த கூட ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா, இன்னொரு சிறுமி இருந்தாங்க இல்லையா, சிறுமிக்கு தெரிந்தவர் பைக்கில் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, இன்னொன்று இல்லை ஆட்டோவில் வந்து இவங்க வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக கூட்டிகிட்டு போன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 விதமான தகவல்கள் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. இன்னும் நமக்கு அஃபிஷியலாக எது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வராத ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அது ஒரு புறம். ஸோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகப்பட்ட அந்த சிறுமி என்ன பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா, முதற்கட்டமாக அந்த ஒரு ஹோட்டல் ஓனருக்கும் அங்கே இருக்கக்கூடிய 2 எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல விற்கப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை கூட்டிட்டு போனா கண்டிப்பா தெரிந்த நபராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுலயும் 2 இருக்கு. ஒண்ணு வந்து அந்த ஃப்ரெண்டோட தெரிஞ்ச நபர். ஓகே, அதாவது இந்த அந்த யார் தெரியுமோ அந்த சிறுமி அந்த குழந்தைய விட்டுட்டு இந்த குழந்தைய கூட்டிட்டு போனதாக இருக்கு. ஓகே, கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வந்து மயக்க மருந்து வந்து ஜூஸ்ல கலந்து கொடுத்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்னும் 3 பேருக்கு வர சொல்லி அதுக்கப்புறம் 5 நாள்ல 3 ஹோட்டல்ஸ் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இல்ல அந்த சிறுமி வந்து வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோ பாக்குறப்போ அந்த ஆட்டோக்காரர் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற இடத்துல கூட்டிட்டு போய் இந்த சிறுமிகளை வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் நமக்கு இன்னும் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. ஓகே, பட் ஆனா அந்த அவங்களை அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு அதை எப்படி விவரிக்கிறதுன்னு கூட தெரியலன்றது ஒண்ணுதான். அவங்க சொன்னதே என்னன்னா, அந்த அங்கிள்லாம் என்ன டார்ச்சர் பண்ணாங்க, என்ன போட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னொன்னும் இதை 2 மாதிரியாக இருக்கு. என்னன்னா, அந்த குழந்தைய வந்து தேடி இருக்காங்க, அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்து தேடி இருக்காங்க. தேடினோடனே குழந்தை கிடைக்கல, அவங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே, அதாவது செக் போஸ்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கிருந்து அந்த ஸ்டேஷனுக்கு சதார் ஸ்டேஷனுக்கு சொல்லப்பட்டு அவங்க வந்துட்டு சிசிடிவி வச்சு ட்ரேஸ் பண்ணி போனாங்கன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ஹோட்டல் மாற்றிட்டே இருக்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு மயக்கம் தெளிஞ்சு அவங்க வெளியில வந்தாங்க. பக்கத்தில் இருக்க ஷாப்ல இருந்து அம்மாவுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இங்கேயும் 2 விதமான தகவல்கள் இருக்கு இந்த இடத்துல. இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு மயக்கம் தெளியும் போதெல்லாம் ஆல்கஹால் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க வெளியவே வர முடியல அப்படிங்கிற. இதுல எது உண்மை? அதே தான் அங்கேயும். ஒன்று வந்து மயக்க மருந்துன்னு சொல்லப்படுது. ஓகே, தட் இஸ் ஜூஸில். இன்னொன்று வந்து லைக் போதை வஸ்து அப்படிங்கிறது ஒன்று சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே இன்னும் அன்ரிவீல்டாக இருக்குது நமக்கு இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இந்த 19 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ பீப்புள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த 32 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, கூடவே அவங்களோட ஃபேஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி உத்தம் சிங் நஹி அவர் தலைமையில் தான் இந்த கேஸ் ஆனது வந்து இப்போ நடத்தப்பட்டு இருக்கு. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ், டெக்னிக்கல் எவிடன்ஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். கூடவே இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் இப்போ ரைடும் வந்து விடப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தானே சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி எல்லாமே இப்போ பேசப்படுது. இல்லைனா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதன் விளைவாக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 3 லைக் ஹோட்டல்ஸையும் டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தோம் கூகுள்ல. அதை இடிச்சு அவங்க தரமட்டமாக்கினாங்க. அதாவது அந்த ட்ரீம் ஹோட்டல் பீர்பால் சவுக் அங்க இருக்கிறது, அந்த ஜாயின் அது ஹவுசிங் போர்டு கிராசிங், அப்புறம் வந்து செஃபேரன் இதுல வந்து சாஹல் சவுக், இங்க 3த்துலயும் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல்ஸும் இப்போ டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, டெமாலிஷ் பண்ணப்பட்டது இல்லாமல் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலோட மேனேஜர், 2 எம்ப்ளாயீஸ், மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இப்போ அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகல, அவங்க யார், எப்படி இங்கே வந்தாங்க, என்ன மாதிரியான கால்ஸ் அப்படின்றது. ஆனால் போலீஸார் தரப்புலேருந்து இப்போ ஒரு விஷயமும் சொல்லப்பட்டதாக இருக்குது. என்னன்னா, அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வாட்ஸ்அப் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஐ காட் அ மைனர், யூ கேன் கம் இஃப் வில்லிங் டு பே, யாரெல்லாம் பணம் கொடுக்க ரெடியா இருக்கீங்களோ வாங்க. which means it was clear that குழந்தைய வந்து இந்த மாதிரியான இதுல வந்து ஈடுபடுத்தி விற்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இந்த 5 நாட்களும் வந்து 3 ஹோட்டல் வந்து இங்க மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ which means அது அவங்க யோசிச்சதே ஒரு மாதிரி கமர்ஷியல் ஒரு பொருளாக தான் அந்த குழந்தைய அந்த இடத்துல பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி பார்த்து தான் இந்த மெசேஜ் இப்போ வந்து போலீஸார் தரப்புல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறதாவும் இங்க வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ கால் இந்த மாதிரி அது எங்களை சர்க்குலேட் பண்ணப்பட்டுச்சு, கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சா, இல்லை ஒரு குரூப்புக்கு அனுப்பப்பட்டுச்சா, அது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்டமாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரப்போற ஒரு விஷயமாகத்தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு எப்போவுமே ஒரு கலக்கம் தான். இந்த இடத்துல இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்னா என்ன? இது எத்தனை நாள்ல எந்த மாதிரி கேஸ் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு? சிஎஸ் இங்க என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் கண்டிப்பாக இதுல வந்து நமக்கு போக்சோ ஆக்ட் இருக்க போகுது, அதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. ஓகே, போக்சோ அண்ட் பிஎன்எஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்டரி விஷயம். ஓகே, கண்டிப்பா இதுல கிட்னாப்ன்றது ஒன்று நடந்திருக்கு. ஓகே, ஹியூமன் டிராஃபிக்கிங்னு ஒன்று நடந்திருக்கு, கிரிமினல் கான்ஸ்பரசி கூட்டாக சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு விஷயம்ன்றது இருக்கு, கூடவே ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஒரு குழந்தைய ஒரு இடத்துல அடைச்சு வச்சு பண்ண ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த போக்சோ கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டட் அஃபென்ஸ், திரும்ப அந்த குழந்தைய அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து செயல்படுறது, அபேட்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் பை எ குரூப்.
ஓகே, இது எல்லாமே அங்கே சேர்க்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இந்த ஆக்ட் கீழெல்லாம் நம்ம உச்சபட்ச தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது அது டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. ஓகே, மினிமம் 20 வருஷம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இப்போ 10 or 20 அப்படிங்கிறது as per போக்சோ ஆக்ட். ஓகே, இந்த போக்சோ அண்ட் பிஎன்எஸ் படி கமிட் பண்ண அஃபென்ஸ் எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது அது மேக்ஸிமம் ஃபைன் வித் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் கூட இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நிறைய பேருக்கு இன்னும் இருக்கிற சந்தேகம்னா அந்த குழந்தை உயிரோட தான் இருக்காங்களா? ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லை அவங்க உயிரோட இருக்காங்க, ஆனால் வேற ஒரு குழந்தையோட அந்த இமேஜை போட்டு எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பற்றி எஸ், இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகைன் அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த 4ஆம் தேதி வந்துட்டு இதே மாதிரி ஒரு 12 வயது ஒரு குழந்தை அகைன் ஒரு சிறுமி தான் வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 5ஆம் தேதி 5th அன்னைக்கு அந்த குழந்தையினுடைய உடல் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஓகே, இதுலேயும் போலீஸார் வந்து மெயினாக சொல்லக்கூடியது இந்த சிசிடிவி அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சிசிடிவியை வச்சு ட்ராக் பண்ணி இங்கே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த பிரபாஸ் மண்டல், ஆனந்த் சர்தார், திவாகர் சர்தார், கபீர் அப்படிங்கிற ஒரு 4 பேரை வந்து போலீஸார் இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த பிரபாஸ் மண்டல் அப்படிங்கிற பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸார். அரெஸ்ட் பண்ணி அந்த சிசிடிவியில் விச் வாஸ் வெரி கிளியர் தட் அந்த குழந்தை அவன் கூட போனது அதெல்லாமே ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க. ஓகே, கூப்பிட்டு விசாரிக்கும் போது இங்க வந்து அந்த காவல்துறையினர் வந்துட்டு கேட்கும்போது அந்த சிசிடிவி வச்சு அந்த குழந்தை போனது எல்லாமே கேட்கும்போது கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு. இங்க குழந்தைய என்ன பண்ண ஏதுன்னு கேட்கும்போது ஆமா நான் தான் குழந்தைய தூக்கி போட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் போதுதான் அந்த குழந்தையினுடைய உடல் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதான் கொலை செஞ்சு தூக்கி போட்டாரா இல்லாட்டி உயிரோட இருக்கும்போது? இங்க அடுத்தது என்ன ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படின்னா அந்த குழந்தையினோட உடல் வந்து ரொம்ப விரைச்ச நிலையில வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை உயிரோட தான் அந்த குளத்துல தூக்கி போடப்பட்டிருக்காங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மைண்ட் செட் பார்க்கணும்ல, அந்த இன்டென்ஷன் பார்க்கணும்ல. ஓகேனா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து பாலியல் வன்கொடுமையை செஞ்சுட்டு அவங்க விட்டா எங்கே போய் வெளியில் சொல்லிடுவாங்களோன்னு கொலை பண்ணக்கூடிய உச்சம் வரைக்கும் இன்னைக்கு கொடூரத்தனமான செயல்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா. இங்கே அங்கே இருக்கக்கூடிய இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அடிக்கிறதையும் நம்மளால அங்கே பார்க்க முடியுது அந்த இடத்துல அந்த வீடியோவில் இல்லையா. எல்லாரோட ஆதங்கம் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நீ பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தைய அப்படி யோசிச்சதே தப்பு, அதுலேயே நீ வந்து உயிரோட தூக்கி போட்டிருக்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த தண்ணியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் இழந்திருக்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்போ இது மைண்ட் செட் விச் மீன்ஸ் அந்த இந்த இன்டென்ஷன் ரொம்ப அந்த இடத்துல தெளிவாக இருக்குல்ல. ஓகே, நான் பண்ணுவேன் ஒரு விஷயத்துக்காக அந்த குழந்தைய நான் யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் ஓகே. அதுதான் இங்கே ராஜஸ்தானில் நடந்தது. அந்த குழந்தையாச்சும் இப்போ அட்லீஸ்ட் உயிரோட இருக்கு. லைஃப் லாங் அது ஒரு ஸ்காராக தான் இருக்க போகுது அந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் எவ்வளோ கொடுத்தாலும் வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு எதையாவது யோசிச்சு டிப்ரெஷன் ஆகிட்டாலே அது வந்து வெளில கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த மாதிரியான ஒரு ஸ்கார்லேருந்து வெளியில் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது விச் இஸ் இம்பாசிபிள் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து துடிச்சு அந்த தண்ணியில் தான் இறந்து போயிருக்காங்க. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு விஷயம். இதனை தாண்டி எல்லாரும் எப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, எஸ், அந்த பிரபாஸ் அப்படிங்கிற பர்சன் அந்த காவல்துறை தரப்புல இருந்து இங்கே என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த அடையாளம் காண்பிக்கிறதுக்காக இதுக்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து இல்லை போலீஸ் கன்னை எடுத்துகிட்டே போலீஸை வந்து சுட்டுட்டு தப்ப முயன்றதுனால நாங்கள் வந்து சுட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, ஸோ அதனால சுட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து இப்போ விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஸோ என்கவுண்டரும் இந்த இப்போ வந்து இங்கே அது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமா தீர்ப்பா தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அதான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கு. ஏன்னா நம்ம நாளைக்கு என்கவுண்டர் அப்படின்னும் போது நம்ம லால எங்கேயுமே ப்ரொவிஷன் வைஸ் அன்டிஃபைன்டா தான் இருக்கு அந்த விஷயம். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்கவுண்டர் அப்படின்னால ஏன்னா இப்போ போலீஸாரும் வந்து துப்பாக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்துலாம் சுற்ற முடியாது. ஓகே, நான் அவங்க துப்பாக்கிலேருந்து ஒரு குண்டுக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிள். நாளைக்கு அவங்க மேலேயும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படும், அவங்களும் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அது அவ்வளோ மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு கேஸ் தான் வந்து இதுவுமே. பட் இதுதான் மக்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இறந்த குழந்தைய வந்து அந்த குழந்தை இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பூ தூவுறது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த்தில் நடந்தது தான். ஒன்று ராஜஸ்தான், ஒன்று வெஸ்ட் பெங்கால். ராஜஸ்தானில் நடந்த அந்த 13 வயது சிறுமி அவங்க உயிரோட இருக்காங்க. தட் இஸ் இப்போ வந்து அவங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் தான் இந்த 12 வயது சிறுமி தான் இப்போ வந்து உயிரிழந்த நிலையில் வந்து அவங்க மீட்கப்பட்டிருக்காங்க. அகெயின் ரெண்டுத்துலேயும் 2 சிறுமிகளுக்கும் நடத்தப்பட்டது உச்சக்கட்ட கொடூரமான பாலியல் ரீதியான வன்கொடுமை தான். நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கு கேர்ள் பேரண்ட்ஸுக்கு, அதாவது பெண் குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு பாஸ் ட்ரெயினராக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி சில விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க?
சிஎஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது. ஏன்னா நம்ம இதே வந்துட்டு ஸ்ரீபெரும்புதூரில் நடந்ததும் நம்ம பார்த்தோம் இல்லையா. நடக்கும்போது அங்கேயும் வந்து அதே நார்த் இந்தியன் டு நார்த் ரொம்ப தெரிஞ்ச நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால தான் இருந்தது. ஏன்னா நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தர விஷயம் என்னவா இருக்குன்னா, தெரியாதவங்க கூப்பிட்டா வந்து போகாத, தெரியாதவங்க எதாவது கொடுத்தா சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம சொல்லித்தரோம் இல்லையா. ஏன்னா இந்த ராஜஸ்தான் விஷயத்துலேயே அவங்க அம்மா அங்கே சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் குழந்தை யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க, அப்போ இது கண்டிப்பாக கிட்னாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது இப்போ எங்கே தான் நம்ம நம்புறது அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா. ஓகே, ஏன்னா குழந்தைய நம்பி வீட்டுக்கு வெளியே தான் விளையாட அனுப்புகிறோம், குழந்தைய நம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே போகும்போது இதையும் தாண்டி அப்போ வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமான்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாலையும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நடக்குது இல்லையா அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் மேலே போய் யோசிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்னமும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். டோன்ட் டச், உன்னை யாராவது தொட வந்தாலே அது தப்பு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லவே இல்லை இல்லையா. ஸோ வந்து கூப்பிட்டா போகாத, அதெல்லாம் தாண்டி தெரியாதவங்கன்ற ஒரு கைண்ட் ஆஃப் டெஃபினேஷன் தான் அங்கே நம்ம வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் சொசைட்டி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைங்களை எஜுகேட் பண்ணணும் அங்கே. ஓகே, அட் த சேம் டைம் குழந்தை வெளியில் போகிறாங்களா இல்லை வீட்டுக்கு வெளியே கூட விளையாண்டாலும் வீட்டில் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்க சேஃப்டியை என்ஷூர் பண்ணுங்கள். ஓகே, கூட யார் இருக்கா என்ன இருக்கா அப்படிங்கிற. ஏன்னா இன்னைக்கு சில பேரண்ட்ஸோட இது எப்படி இருக்குன்னா, நம்ம குழந்தைக்கு நாளைக்கு எதாவது சேர்த்து வைப்போம், குழந்தையோட ஃபியூச்சருக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இதில் இருக்குது. பட் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது குழந்தைக்கான ஃபியூச்சரே அங்கே கொஷின் மார்க் ஆகிடுது இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அது வீட்டுக்குள்ளே குழந்தை இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே குழந்தை இருந்தாலும் சரி, அவங்க சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ். அது வந்து இல்லை அம்மா தான் பார்த்துக்கணும் அப்படின்றது கிடையாது. அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோ பேரண்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கனெக்டட் பேஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிச்சயமா தொடர்ந்து என்ன நடக்குது இந்த கேஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி.